ரொம்ப போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த ரோஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது சரியாக போடலைன்னா, இது போடாத போ எப்படி இருக்கும், சவுண்ட் விட்டுனா தொண்டை கட்டினவங்க குரல் வராதவங்களுடைய குரல் எப்படி இருக்கும், அப்படின்னு வந்தால் நம்மளால் ஒருத்தர் குரலை கேட்க முடியாது இல்லையா, கஷ்டமாக இருக்கும்ல. அவங்களாலையும் பாட முடியாது, நம்மளாலேயும் ரசித்து கேட்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி தான் இருக்கும் இந்த ரோஷன் சரியாக போடாத வயலினுடைய நாதம். அதனால தான் இதை மெனக்கெட்டு இதை போட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லது, இதை போட்டு இதுக்கு மூடி கூட கொடுத்துருக்காங்க. போட்டோம் இப்போ போக்கெல்லாம். எனக்கு என்ன வேலைன்னா, இது ரெண்டுமே புது போ. இதுவும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கினது ரெண்டுமே புதுசு தான். இந்த ரெண்டு போக்குமே ஒரு 2-3 நாளைக்கு ரோஷன் போட்டு கொஞ்சம் பழக்கப்படுத்தணுமா. அதுக்கப்புறமா தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அது இன்னும் கொஞ்சம் பக்குவமாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோடது எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். பட் இந்த ஸ்டூடெண்ட்டோட இது எங்கூட ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ நம்ம 2 நாளைக்கு இங்கே அதை வாசித்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அது ஒரு அவங்க மேற்கொண்டு இனி வாசித்து பழகிற மாதிரி இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடுகள். இது நம்ம அவங்களது ரோஷன் போட்டு உள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம போக்கு ரோஷன் போட்டு பார்த்தேன். நல்லது உறவுகளே, இன்றைக்கி வயலின் பற்றி ரொம்ப வீடியோக்கள் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.